ETF எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன, இதை ஷேர் மார்க்கெட்டில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், இதை வச்சு மார்ஜின் அமௌண்ட்டாக எப்படி கன்வெர்ட் பண்ண முடியும், அதை வச்சு எப்படி நம்ம இன்ட்ராடேக்கு யூஸ் பண்ணலாம், அதை ப்ளச் பண்ண முடியுமா, ப்ளச் பண்ணுறதுக்கு ஏதாவது சார்ஜஸ் இருக்கா அப்படின்ற டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற இன்புட் வச்சு மட்டும் நீங்கள் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. நீங்களும் ஒரு ரிசர்ச்சும் அனலைசிஸும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாலேஜ் கெயின் பண்ணதுக்கப்புறமா டேரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது தான் அட்வைசபிள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இருக்கிற டெக்னாலஜியில் ரொம்ப சிம்பிளாக அதை டெரைவ் பண்ணி என்னென்ன ETFs இருக்குது, அதுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் இருக்குன்ற தாராளமாக சாட் ஜிபிடியில் போட்டாலே வந்துடும். அந்த மாதிரி சாட் ஜிபிடியில் போட்டு எடுத்த டேட்டாவை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள் கொஸ்டின் ஸ்டார்டிங் ஃப்ரம் ETFனா என்ன அப்படின்ற எக்ஸ்பிளனேஷன் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ETF அப்படின்றது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்டு, அதாவது ஒரு அசெட் ஸ்டாக்ஸாக இருக்கலாம், கோல்ட் பீஸாக இருக்கலாம், நிஃப்டி பீஸாக இருக்கலாம், ஈக்விட்டிஸு, மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, என்னென்ன ஷேர்ஸ்லாம் வாங்குறீங்களோ அது எல்லாமே ETF-ஆக கன்சிடர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுலேயும் சில ஷேர்ஸ் ETF-ஆக இருக்கும், சில ஷேர்ஸ் வந்து நான் ETF-ஆக இருக்கும். அதையும் நீங்கள் சாட் ஜிபிடியில் கேட்டு தாராளமாக ஃபில்டர் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ அதில் என்னென்ன காமன் ETFs இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி 50 நிறைய ETFs இருக்குது, பேங்க் நிஃப்டியில் இருக்குது, ஐடியில் இருக்குது, கோல்டில் இருக்குது, மிட் கேப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ETFs வந்து ஸ்பிளிட் ஆகிருக்கு. ஸோ இது எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்ப்போம். ஸோ ETF அப்படின்றது ஒரு எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். கோல்ட் பீஸ் அப்படின்ற ஒரு ETF வாங்குறீங்க அப்படின்னா கோல்ட் பீஸோட விலை 100 ரூபாய் இருக்குன்னா உங்ககிட்ட 1 lakh இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இந்த 1 lakhக்கும் நீங்கள் கோல்ட் பீஸாக வாங்குறீங்க அப்படின்னா இந்த 1 lakh கோல்ட் பீஸை நீங்கள் தாராளமாக ப்ளச் பண்ணலாம். ப்ளச்னா அடமானம் வச்சுக்கலாம். ஸோ ஒரு சேட்டுக்கட்டில் போயிட்டு நீங்கள் ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு உண்டான கோல்டை நீங்கள் அடமானம் வைக்கிறீங்க அப்படின்னா 1 லட்ச ரூபாய்க்கு டேரெக்டாக உங்களுக்கு 1 லட்ச ரூபா வந்துடாது. அதில் ஒரு அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இங்கேயும் அது எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம். ஸோ பிளட்ஜிங் ETFனா என்ன அப்படின்னா உங்ககிட்ட இருக்கிற காசை டேரெக்டாக போய் பிளட்ஜ் பண்ணிக்கலாம், அதாவது அடமானம் வச்சுக்கலாம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் இன்ட்ராடேல ஒர்க் ஆகிற மார்ஜின் அமௌண்ட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு இன்ட்ராடேவை F&O தாராளமாக இதெல்லாம் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஸோ மார்ஜின் எப்படி கால்குலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ETF வேல்யூ இருக்குது. இஃப் எக்ஸாம்பிள் 1 lakh worth of ETF, 1 lakh worth of கோல்ட் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 10% ஹேர் கட் பண்ணிடுவாங்க. ஹேர் கட்டுன்றது நான் சொன்ன மாதிரி அடகு கட்டில் வச்சிங்கன்னா 10,000 ரூபா ஒரு கிராம் இருக்குன்னா 10,000 டேரெக்டாக தர மாட்டாங்க. ஒரு 7,000 ரூபா 8,000 ரூபா இது மாதிரி 25% 30% கம்மி பண்ணி தான் நம்மளுக்கு கையில் வரும். அதே மாதிரி இங்கே 10% கம்மி பண்ணுவாங்க. 90,000 உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட்டாக உள்ளே வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிஃப்டி ETF வந்து ரொம்ப லோ ஹேர் கட், அதாவது 5 to 9% தான் உங்களுக்கு ஹேர் கட்டே பண்ணுவாங்க. ஸோ மீதி அமௌண்ட்டில் உங்களுக்கு மார்ஜின் மணி தான் வந்துடும். கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 2-4% தான் உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க, மீதியில் உங்களுக்கு மார்ஜின் மணியாக வந்துடும். செக்டார் ETFஸ்ன்னு இருக்கு, அதுதான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் ஹேர் கட்டு 10 to 13% வரும். ஸோ இதெல்லாம் சின்ன டிஃப்ரென்ஸ்லாம் இருக்கும். ஸோ எல்லா ETFும் பிளட்ஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படி கிடையாது. என்னென்ன ETFலாம் NSCCL அப்படின்ற கிளியரிங் கார்பரேஷன் அப்ரூவ் பண்ணியிருக்காங்களோ அந்த ETFs மட்டும்தான் உங்களால் பிளட்ஜ் பண்ண முடியும். அது உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியணும்னா நீங்கள் சாட் ஜிபிடியில் கேட்டாலே அதுவே ஆட்டோமேட்டிக்காக எடுத்து கொடுத்துரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மோஸ்ட் புரோக்கர்ஸ் வந்து இந்த எல்லாமே அலோவ் பண்ணுவாங்க. ஸோ மீதி இதுவே ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்ம இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 250 260 ETFs இருக்குது. ஸோ அதில் நீங்கள் என்னென்ன டாப் செக்ரிகேட் பண்ணி நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணி அதோட க்ரோத் எப்படி இருந்திருக்குன்னு எல்லாமே நீங்கள் அனலைசிஸ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் அது இன்வெஸ்ட் பண்ணுன்றது அட்வைசபிள். ஸோ ETF பிளட்ஜ் பண்ணுறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட் கிடைக்கும். மார்ஜின் அமௌண்ட்ன்றது நீங்கள் டெய்லி இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான மார்ஜின் அமௌண்ட் கம்மியாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அமௌண்ட்டை மார்ஜின் அமௌண்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இதில் இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா சப்போஸ் கோல்ட் பீஸ் வாங்குறீங்க, ஒரு 100 ரூபா விலைக்கு வாங்குறீங்கன்னா 100 ரூபா கோல்ட் பீஸ் விலை ஏறும் போது அது ஒரு தனியாக இன்வெஸ்ட்மெண்ட்டாக பண்ணும்போது அது ஒரு ப்ராஃபிட்டபுளாக இருக்கும். அது இல்லாமல் அதை அடமானம் வச்சு நம்ம இன்ட்ராடேல ட்ரேடிங் பண்ணும்போது அது ஒரு செப்பரேட் ப்ராஃபிட்டாக இருக்கும். ஸோ இங்கே இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக டைரெக்டாக சார்ஜ் பண்ண மாட்டாங்க, பட் பெனால்ட்டி சார்ஜஸ் இருக்கும். பெனால்ட்டி சார்ஜஸ்ன்றது பிளட்ஜிங் சார்ஜஸ், அதாவது டைரெக்டாக நீங்கள் அடமானம் வைக்கும் போது சார்ஜஸ் வராது. எப்படி வரும் அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கேஷ் வர்சஸ் நான் கேஷ் ரூல் எப்படின்னா கேஷ் காம்பனன்ட் டைரெக்டாக உங்களோட பணம் எந்த ETFலும் இல்லாமல் ஒரு 50% தனியாக இருக்கணும். இன்னொரு 50%ன்றது நீங்கள் டைரெக்டாக கோல்ட் பீஸோ ETFோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். 1 லட்ச ரூபாய் உங்கள் கையில் இருந்ததுனால் 50,000 ரூபா கேஷும் 50,000 ரூபா கோல்ட் பீஸும் வாங்குற பட்சத்தில்
உங்களுக்கு 1 லட்ச ரூபாய் ஆகிடும். இந்த 50,000 ரூபாய்க்கு நீங்கள் அடமானம் வைக்கிற அமௌண்ட்லேருந்து 10% ஹேர் கட், அதாவது கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் கம்மியாக 45,000 உங்களுக்கு மார்ஜின் மணி ஆக்ட் ஆகிடும். ஸோ உங்களோட கேபிட்டல் ஆப்வியஸ்லி 95,000 வந்துடும். இங்கே எப்படி அதை பிளட்ஜ் பண்ணி நம்மளுக்கு சார்ஜஸ் பிடிப்பாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன் தான். 50,000 ரூபாய் உங்களுக்கு ஒரு நாளைக்கு கேபிட்டல் யூஸ் ஆயிருக்கு அப்படின்னா, மார்ஜின் அமௌண்ட் யூஸ் ஆயிருக்குன்னா 1 ரூபா கூட சார்ஜஸ் கிடையாது. 50,000 ரூபாய்க்கு மேலே இன்னொரு எக்ஸ்ட்ரா 10,000 யூஸ் ஆகுதுப்பா, 95,000ல 10,000 ரூபாய் யூஸ் ஆகுது அப்படின்னா இந்த 10,000 ரூபாய்க்கு தான் உங்களுக்கு 0.035% பிடிப்பாங்க. அதுவும் புரோக்கர் வைஸாக வேரி ஆகும். அதுவும் நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், brokers still allow trading but will apply 0.035% சார்ஜஸ். எவ்வளோ அமௌண்ட் ஒரு நாளைக்கு யூஸ் பண்ணுறீங்களோ, ஒரு நாளைக்கு 60,000 ரூபாய் யூஸ் ஆயிருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் 50,000 உங்களுக்கு எந்த சார்ஜஸும் கிடையாது. இருக்கிற மீதி அமௌண்ட் 10,000 ரூபாய் மட்டும்தான் உங்களுக்கு 0.035% சார்ஜஸ் பிடிப்பாங்க. ஸோ இந்த இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள சம்மரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ETF பிளட்ஜ் பண்ணுறீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஆனால் கேஷ் மார்ஜின் கூட இல்லாமல் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது டிலேட் பேமெண்ட் சார்ஜஸ் ஒன்று பெனால்ட்டி மாதிரி ஒன்று பிடிப்பாங்க. அதுதான் நான் சொன்னேன் 0.035%. ஸோ இது புரோக்கர் வேரி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வேரி ஆகும். ஆனால் ஒரு 3 விஷயத்தில் மட்டும் வேரி ஆகும். கொடுக்குற ஹேர் கட் பர்சன்டேஜ் வேரி ஆகலாம். பிளட்ஜிங் சார்ஜஸ் சில பேர் வந்து 30 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி ஆட் பண்ணலாம். சில பேர் வந்து 50 ரூபா அப்ளை ஆகும். சில பேர்கிட்ட 20 rupees அப்ளை ஆகும். ஸோ இது ஒவ்வொரு ப்ரோக்கரேஜுக்கும் வேரி ஆகும். அது நீங்கள் ப்ரோக்கர் வெப்சைட்ல போய் பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை ஆகிடும். ஸோ என்னென்ன ETFலாம் அப்ரூவ் வச்சிருப்பாங்கன்னா அதுவுமே ப்ரோக்கர் வைஸாக வேரி ஆகும். சில ப்ரோக்கர் 60 ETFs அப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. சில ப்ரோக்கர்ஸ் வந்து 80 ETFs அப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். நம்மளுக்கு அந்த அளவுக்கு அனலைசிஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட் கம்மியாக இருக்கும்போது நம்ம கம்மியான ETF பார்த்து வாங்கி அப்ளை பண்ணி மார்ஜின் அமௌண்ட் யூஸ் பண்ணுறது அட்வைசபிள். ஸோ ஒரு சிம்பிள் கன்க்ளூஷன் இங்கே என்ன அப்படின்னா, ETFன்றது சேஃபு. ETF வச்சு நீங்கள் பிளட்ஜ் பண்ணி மார்ஜின் அமௌண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மார்ஜின் அமௌண்ட் வச்சு நீங்கள் F&O இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணிக்கலாம். பிளட்ஜ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுவும் கிடையாது. அந்த பிளட்ஜ் பண்ண அமௌண்ட்டை அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் ரிக்குவயர்மெண்ட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி 50% கேஷும் 50% ETFும் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ பெனால்ட்டி அப்ளைட் இஃப் கேஷ் இஸ் ஷார்ட். கேஷ் மார்ஜின் ஷார்ட்டாக இருந்து பிளட்ஜிங் அமௌண்ட்லேருந்து எடுக்கிற அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் பெனால்ட்டி சார்ஜஸ் வரும். ஸோ ஹேர் கட்ஸ் ஆர் அக்செப்டட். ETFs வேரி ஃப்ரம் broker டு broker. ஒவ்வொரு ப்ரோக்கருக்கும் இந்த ETFும் ஹேர் கட்டும் மாறிட்டே இருக்கும். இது இல்லாமல் நம்ம சில விஷயங்கள் நம்ம ChatGPT கிட்ட கேட்டோம். ஸோ நீ ஒரு டாப் 10 ETF சொல்லு அப்படின்னு நம்ம கேட்டதுக்கு அது கொடுத்த லிஸ்ட்டு தான் இது எல்லாமே. ஸோ இதை வச்சும் நீங்கள் என்னென்ன ETFல இன்வெஸ்ட் பண்ணலான்றது தாராளமாக அனலைசிஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் என்னென்ன ETFஸ்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கணுன்னா, ஸோ டேரெக்டாக நம்ம Zerodha வெப்சைட் போனீங்கனாலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டியில் மட்டுமே இவ்வளோ ETFs இருக்குது. இவ்வளோ ஷேர்ஸ் இருக்குது. இது எல்லாமே நீங்கள் பை பண்ணி பிளட்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்போலோ ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ஷேர் வாங்குறீங்கன்னா 9% ஹேர் கட் போக மீதி உங்களுக்கு கோல்ட் பீஸ் மாதிரி மார்ஜின் அமௌண்ட்டாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது. ETF போனீங்கன்னா ETFல நிறைய இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்கே பாருங்கள், கோல்ட் பீஸில் வந்து 9%, கோல்ட் பீ நிப்பான் பீஸு, கோல்டு ETF தனியாக இருக்குது, கோல்ட் கேஸ் தனியாக இருக்குது. அதுலேயும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வச்சுருக்கீங்க, ஆதித்யா பிர்லா வச்சுருக்கீங்க, DSP பாண்ட் வச்சுருக்கீங்க, இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக ஹேர் கட் இவ்வளோ, கொலாட்ரி இவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து தாராளமாக டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே கன்க்ளூஷன் என்ன அப்படின்னா, ETFன்றது ஒரு பாண்ட் மாதிரி தான். நம்ம வாங்குற ஷேர்ஸ் தான் ETFஸ்னு வச்சுக்கோங்க. இதை பிளட்ஜ் பண்ணி அடமானம் வச்சு இன்ட்ராடேக்கு நீங்கள் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா இன்ட்ராடேக்கு அதை எடுத்து மார்ஜின் அமௌண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் வரும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி ETF ஏறும் போது உங்களுக்கு அந்த ஷேரோட வேல்யூ ஏறும். ஸோ இன்ட்ராடேக்கு உங்களுக்கு மார்ஜின் அமௌண்ட்டும் இருக்கும். அது ஏறும் போது உங்களுக்கு அதுவும் ஏறும். ஸோ அதனால நீங்கள் இதை வச்சு நீங்கள் தாராளமாக டிசைட் பண்ணி எந்த ETF கரெக்டாக இருக்குது, எது ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்குது, எதில் போட்டால் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வரும்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு ரிசர்ச் அனாலிசிஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணுற பட்சத்தில் உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு நாலேஜும் டெவலப் ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு உண்டான மார்ஜின் அமௌண்ட்டும் சஃபிஷியண்ட்டாக மெயின்டைன் ஆகும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ரெகுலராக இந்த வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். இதனால ஏதாவது ஒரு சின்ன யூஸ்ஃபுல் டிப்ஸ் உங்களுக்கு ட்ரேடிங்கை பொறுத்தவரைக்கும் உதவலாம். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் சந்திக்க இருக்கும். நன்றி, வணக்கம்.